ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஆவணி பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை வந்தது. கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஆவணி பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே மாதம் வந்து பௌர்ணமியில் சத்யநாராயணர் பூஜை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் சத்யநாராயணர் பூஜை இந்த மாதமும் பண்ணியிருந்தாங்க பௌர்ணமி அன்னைக்கு. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மஞ்சளில் விநாயகர் வச்சு, அப்புறம் விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தையும் வழிபட்டுட்டு அப்புறம் வீட்டில் வந்து கலசம் வச்சு கலசம் வந்து பூஜை பண்ணிக்குவோம். அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம சத்யநாராயணா வழிபடுறோங்க. அண்ட் 2 பக்கம் குத்து விளக்கு ஏற்றி நம்ம வந்து சத்யநாராயணா இன்றைக்கி நல்லா வழிபட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா இன்றைக்கி நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பிடி கொழுக்கட்டை பண்ணியிருந்தோம். சத்யநாராயணருக்கு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், ரவை கேசரி, தக்காளி சாதம், லெமன் சாதம், அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வெஜிடபிள் குஸ்கா மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ தூப ஆராதனை காட்டி நல்லபடியாக பௌர்ணமி வழிபாடை முடிச்சாச்சுங்க. வீட்டில் சாமி கும்பிட்டோன்னே வெளியே வந்து நிலாவுக்கும் தூப ஆராதனை காட்டி பூஜையை